அப்ப விஸ்வநாதன் பணத்தை கொள்ளையடிச்சவங்க நீங்க தானே. இப்ப என் கூட மோத வந்தது எதுக்கு? சொல்லு, சொல்லி விட்டுடு. வேண்டாம், இப்ப சொல்லாம போனா உன் தலை தூள் தூளாயிடும். சொல்லு. நான் இல்ல, விஸ்வநாதனை கொண்டது வாரணி. என்னது? விஸ்வநாதனை கொன்னுட்டான்? விஸ்வநாதனை கொலை பண்ணியா? உண்மை சொல்லா. உண்மையை சொல்ல புரியலையா? என்ன ஒண்ணு செய்யாத. கோதண்டராம பணம் கொடுத்ததுனால கொன்னுட்டேன். நடந்ததை சொல்லு. அன்றைக்கு நீ எங்க ஆளுங்க கிட்ட பணப்பெட்டி கொண்டு போன பிறகு நான் விஸ்வநாத வீட்டுக்கு போனேன். அந்த மாதிரி தூக்கு கயிறை போட்டு விஸ்வநாதனை கொலை செய்ய. உன்னோட நிறைய வேலை இருக்கு. வா. ஐயா, உங்க உடம்புக்கு ஏதாவது ஜுரமா? உடம்புக்கு ஒண்ணு ஆப்பிள் பழம் ஹார்லிக்ஸ் அது அப்படி கேளு சொல்றேன். இப்போ அந்த மணிப்பயல நம்ம ஆளுங்க உதைச்சு கைய கால உடைச்சிருப்பாங்க. அவன் இப்போ ஆஸ்பத்திரியில ஜாயிண்ட் ஆகி படுத்திருப்பான். பாவம் அந்த பேஷண்ட பார்த்து உடல்நலம் பத்தி விசாரிச்சு இதெல்லாம் கொடுத்துட்டு வரலாம்னு வாங்கி வச்சிருக்கேன். ஒண்ணும் சொல்ல மாட்டோம். நீங்களும் சேர்ந்து செய்ய. பழங்களை வாங்கிக்கிறதுக்காக நானே வந்திருக்கேன் மாமா. ஏன் அப்படி பாக்குறீங்க? என் உடம்புல அடிபட்ட காயம் இல்லையேன்னா அடிபட்டது உங்களால அனுப்பப்பட்ட கையாளுங்க. அவங்க எல்லாரையும் ஜெனரல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டேன். அதுல 2 பேருக்கு முதுகெலும்பு முறிஞ்சு போச்சுன்னு புத்தூருக்கு அனுப்பியிருக்கேன். அது சம்பந்தப்பட்ட பில்லு. பணத்தை கட்டிடுங்க. வர்றேன். மணி, எதுக்காக கோபப்படுறீங்க மாமா? நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற இன்னும் 10 நாள் இருக்கு. அதுக்குள்ள என் பெட்டி நிறைஞ்சிடும். அதை பார்த்து நீங்க வெட்கப்படுவீங்க. மணி, ஆமா, உன் பெட்டியில பணம் சேர்ந்து தங்கச்சியாட்டா இருக்கிறவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம ஐயா வெட்கப்படுறது எதுக்குயா? ஓஹோ, அதுதான் உங்க கன்ஃபியூஷனா? வார்னிஷ தெரியும்ல? அதாங்க உங்க கட்டளப்படி விஸ்வநாதனை கொன்னானே அவன் உங்களால அனுப்பப்பட்டவன். நடந்ததை எல்லாம் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லிட்டான். நானும் ஒண்ணு விடாம போலீஸ்ல சொல்ல போறேன். மாமா வெக்கத்தை விட்டு ஜெயிலுக்கு போயிடுவாரு. நானும் இல்லதாவும் இங்கே இருப்போம். வர்ற மாமா. முடிஞ்சு போச்சு. இந்த பாருவம் இஷ்டப்படி பேசாம சும்மா விட மாட்டோம். உன் கதையை இப்பவே இந்த இடத்தையே முடிச்சுடுவேன். என் கதையை முடிக்கிறது இருக்கட்டும். முதல்ல அவன் கதையை முடிங்க. இல்லன்னா உங்க கதை அவ்வளவுதான். வா மச்சான் வா. இவ பேரு பாரிஜாதம். அப்படியா? அந்த புகையில வியாபாரி ராஜாவுக்கு இவோ. அதெல்லாம் எதுக்குங்க? இப்ப நான் தனியா தான் இருக்கேன், யாரும் இல்ல. ஓஹோ, அந்த கேஸா? கேஸ் வேலையாக வந்திருக்கா. முதல் பெண்டாட்டியோட மக சொத்தை எல்லாம் சொந்தமாக்கிட்டாளாம். நான் ஏதோ தெரிஞ்சவனாச்சேன்னு என்கிட்ட வந்து கண்ணீர் விட்டா. நீ எதையும் செய்யக்கூடியவனாச்சேன்னு உங்ககிட்ட முடிக்காத. விவரமா நான் சொல்றேங்க. என் சக்களத்தி மகளை ஒழிச்சு கட்டணும். ஆஸ்தியில பாதி எனக்கு, மீதி இருக்கிறத நீங்க எப்படி பங்கு போட்டுக்குவீங்களோ எனக்கு தெரியாது. யுத்தங்கள் ஏற்பட்டது பெண்ணால்தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கொலைகள் கூட நடக்கும்னு இப்பதான் தெரியுது. அந்த பொண்ணு இருக்கா? இந்த ஊர்ல தான். நாளைக்கு ராத்திரி டான்சிங் கிளப்ல ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு. மறுநாள் இங்க இருந்து போயிடுவா. அந்த பொண்ணு நாளைக்கு உயிரோட இருக்க கூடாது அப்படிங்கிறான். அந்த பொண்ணை கொல்லணும்னா குற்றத்தை சுமக்கக்கூடிய ஒரு அப்பாவிய கண்டுபிடிக்கணுமே. மணி ஒருத்தர் இருக்கான்ல, அவனை எடுத்துக்கிட்டா சரியா போடும். ரம்பாதேவின்னு இங்க ஒருத்தி வந்திருக்கா. தன்னை நாட்டியத்துல தோக்கடிச்சா அவனுக்கு 10,000 ரூபாய் பரிசு தர்றேன்னு சவால் விட்டுருக்கா. அவனை நீ ஜெயிச்சுட்டா ரேயா கல்யாணம் நடந்த மாதிரி தான். இது பாதம், இது வாதம், நீ தோத்துட்டா
நானா என்ன தோல்வி வந்த பக்கம் மண்ணை காக்க வைக்கும் ஆடுகளுக்கு நீயோ ஆட வந்த கண்ணு தோக்க போறையம்மா வளைச்சு கொள்ளவாறு இது பாதம் இது வாதம் ஹே, ஹே, ஹே. தினம் தினம் ஆடுற சடுகுடு எடுக்குது செய்தியை தெரிஞ்சுக்கோ நீ மழ மழ நாடடி பருவத்தின் திமிருக்கு வைத்தியம் பார்க்கட்டுமா ஐயோ ராமா ஆத்தாவே வாமா ஆளப்பாரு சோழக்கல்ல பொம்மை போலம்மோ ஜானானாலும் ஆண் பிள்ளை நான் போட்டிக்கு வரலாமோ ஆமண்டா திருமாயகா வந்து பாலுத்தா அட பாத்துக்கோ இது பாதம் இது வாதம் ஹே, ஹே, ஹே. சரி வந்து போட்டுக்க தக்கதிமி தக்கதின தாளம் பார்த்துக்க நீ சரிவிடு மாத்திர அப்புற சொல்லற நானும் தப்பாது இதா ஆட்டம் வர வர நாட்டம் ஆட்டங்காட்ட விட்டு பாரு ஆம்பள நான் தாண்டி கண்ணா கொஞ்சம் தட்டி காட்டா காட்டுகிறேங்கய்யோ பாப்பமே அடி பாப்பம்மா நான் வந்தா நீ கோவிந்தா இது பாதம் இது வாதம் ஹே, ஹே, ஹே. இப்போது நடந்த போட்டியில் வெற்றியடைந்த மணி அவர்களுக்கு நாட்டிய ராணி ரம்பாதேவி அவர்கள் பிரபல தொழிலதிபரான திரு கோதண்டராமன் அவர்கள் மூலமாக 10,000 ரூபாய் பரிசாக அளிக்கிறார். உன்னை நான் வாழ்த்துறேன். இந்த 10,000தோட லட்சியம் நிறைவேறும்னு நினைக்கிறேன். 10,000த்துல என் தங்கச்சி ரேகா கல்யாணம் முடிஞ்சு போயிடும். என் கல்யாணத்தை நீங்க நடத்தணுமே. நடத்தி வைக்கிறேன், வாங்கிக்க. உன் சபதப்படி